புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை தத்தெடுப்பதாக லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் அறிவித்துள்ளார். இவர் புதுச்சேரி அரசியலில் களமிறங்க உள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் ஜான்குமார் மற்றும் அவரது மகன் ரிச்சர்ட் ஜான். ஆரம்ப கட்டத்தில் லாட்டரி விற்பனை செய்து வந்த ஜான்குமாரின் குருவாக லாட்டரி அதிபர் மார்ட்டின் உள்ளார். லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அவரது மகன் ஜோ சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதி பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரின் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதில் காமராஜர் நகர் தொகுதியில் கல்வியில் சிறந்த இடம்பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மும்பையில் வசித்து வரும் ஜோ சார்லஸ் மார்ட்டின் காமராஜர் தொகுதியை தத்தெடுக்க இருப்பதாக நிகழ்ச்சிகள் அறிவித்துள்ளார். தற்போது சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதாகவும் அரசியலில் குதிப்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாண்டிச்சேரி நான் வந்து சிறப்பு விருந்தினராக இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். இப்போதைக்கு அரசியலோ அது மற்ற பற்றி இப்போதைக்கு எதுவும் பதில் இல்லை. பரிசளிப்பிழா காமராஜர் நகரில் மொத்தம் 580 பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த நிர்வாகிகள்லாம் வந்து 3 தொகுதியோட நிர்வாகிகளை வந்து இன்னைக்கு வந்து சார் சந்திச்சு அவங்கள்ட்ட ஒரு நன்றி வணக்கம். நன்றாக படித்தவர், அனைத்து லாங்குவேஜும் தெரிஞ்சவர், உலக நாட்டில் முழுக்க சுற்றினவர். அங்கே இருக்கிறத வந்து பாண்டிச்சேரியில் வந்து கூடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக ஆதரவு தரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 8 பேர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 30 தொகுதிகள் தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அதற்கு பலமாக லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகனை களத்தில் இறக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது.